சரி 54வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசியன்சி அங்க இருந்து போறாரு. மாஸ்டர் ஜிராயா நாங்க உங்கள தான் நம்பிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறோம். அவர் சீரியஸா பாக்காரு. அப்புறம் மேல இருந்து நருட்டோ தூங்குறதே பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் காராவா கட்டாங்க. அவன் ஒரு இது மேல உட்கார்ந்திருக்கான். அவன பார்க்க சவுண்ட் வில்லேஜ் காரன் வரான். டோஸ் அங்க வந்து நிக்கான். எதுக்கு வந்து காரா கேட்கான். உன்னை கொன்னோம்னா நான் சாசி கூட சண்டை போடலாம்னு சொல்றான். அவன் சொல்றான் உன்னோட சவுண்டும் என்னோட சவுண்டையும் மோத விட்டு பாப்போம்னு சொல்றான். காரா முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். அந்த இடமே அதிருது. முழு நிலா வந்துட்டு காரா சொல்றான். ஏதோ மான்ஸ்டர் மாதிரி ஆகுறான். அதை நமக்கு காட்ட மாட்டாங்க. அவன் அடிக்கான். சவுண்ட் வில்லேஜ் காரங்க வந்து ஓடுறான். ஆனா காரா அவனை நொறுக்கிட்டு விட்டான். அப்புறம் காரா சென்சேயும் கபுட்டவும் பேசுறாங்க. கபுட்டோ கேட்கான் இதான் அவனோட ஃபுல் பவரான்னு கேட்கான். சென்சே சொல்றாரு சவுண்ட் வில்லேஜ் காரன் நம்ம கொண்டுட்டோமே இது பிரச்சனை இல்லையான்ட்டு பரவாயில்லன்னு கபுட்டோ சொல்றான். அவனே சாஸ்கி பவரை செக் பண்ண தான் கூட்டிட்டு வந்து சொல்றாரு. அப்புறம் ஹயாட்டி ஒட்டிக்க ஆரம்பிச்சான் வந்து. அவன் இருந்தும் வேஸ்ட்னு கபுட்டோ சொல்றான். நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல சாஸ்கியை கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா அதுல தோத்துட்டேன்னு சொல்றான். பழச கட்டுறாங்க. கக்காஷி நீ தடுத்துட்டான். நான் சவுண்ட் வில்லேஜ் காரன் கண்டுபிடிச்சான்னு சொல்றான். சாண்டி சொல்றாரு நம்ம லீஃப் வில்லேஜ் அழிக்கும் தெரிஞ்சுச்சுனா நம்ம கதையவே முடிச்சிடுவான்னு சொல்றாரு. ஹயாட்டி ஷாக் ஆகுறான். சாண்டி சொல்றான் நீ ஒராச்சி மாதிரி ஆளு எனக்கு தெரியும்னு சொல்றான். கபுட்டோ சொல்றான் நான் என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி வரைக்கும் யாருக்கும் காட்டுறேன்னு சொல்றான். கபுட்டோ அடுத்து சொல்றான் லீஃப் வில்லேஜ் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கணும்னு சொல்றான். சாண்டி சொல்றான் நீங்க இந்த பிளான்ல தோத்துட்டீங்கன்னா நாங்க பேக் அடிச்சிரோம்னு சொல்றான். நாங்க கேசிக்காக பேரை காப்பாத்துவோம்னு சொல்றான். பிளான சாண்டி கொடுத்தான் கபுட்டோ. பிளான எல்லாத்தையும் சொல்லிருங்கன்னு சொல்றான். அப்புறம் ஹயாட்டி எல்லாத்தையும் கேட்டான். இதை நம்ம கண்டிப்பா கொக்கா கிட்ட ரிப்போர்ட் பண்ணனும் கிளம்பறான். ஆனா கபுட்டோ சொல்றான் லீஃப் ஸ்பை நம்மள வந்து நோட் அவுட்டான்னு சொல்றான். அவன் கதையை நான் முடிக்கன்னு சொல்றான். அதுக்கு சாண்டி சொல்றான் அந்த எலியை நான் பாத்துக்கிறேன் நீ விடுன்னு சொல்றான். ஹயாட்டி இதை கேட்டு ஓடுறான். சாண்டி துரத்த ஆரம்பிச்சான். ஹயாட்டி தப்பிச்சு ஓடுறான். சாண்டி தடுக்கான். ஹயாட்டி நீ எதுக்கு வந்து கேட்கான். சரி வேற வழி இல்ல உங்களை சண்டை போடணும். ஹயாட்டி ஸ்வாட் எடுக்கான். ஹயாட்டி ஓடி வரான். லீஃப் ஸ்டைல் கிரசன்ட் மூன் டான்ஸ் சொல்றான். குதிச்சிட்டு வெட்ட வரான். மறைஞ்சு வெட்ட வரான். சாண்டி ஆனா வெட்ட முடியல. அவர் டெக்னிக்கை வச்சு தடுத்தாரு. இதான் உன்னோட டெக்னிக்கல் சாண்டி கேட்காரு. இதை நான் குழந்தையிலே பார்த்துட்டேன்னு சொல்றாரு. உன்னோட ஸ்வாட் ஸ்கில்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா விண்டு ஸ்வாடால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அவன் சடனா ஏதோ ஜுட்சு போடுறான். அப்புறம் இந்த இடத்தை காட்ட மாட்டாங்க. அப்புறம் 3 பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்காங்க. ஜிராயா சென்சே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நருட்டோ இவருக்கு இதான் வேலைன்னு சொல்றான். அவர் சந்தோஷப்படுறாரு. அப்புறம் நருட்டோ ஹேரம் ஜுட்சு போடுறான். ஜிராயா திசை திருப்பதான். அவர் சந்தோஷமா பாக்காரு. ஆனா நருட்டோ நார்மல் ஆயிட்டான். அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் உனக்கு டெக்னிக் சொல்லி தரேன் ஜிராயா சென்சே சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு நான் உனக்கு 2 டைப் சக்கரா இருக்குன்னு சொன்னேன்ட்டு அவன் மறந்துட்டான். அப்புறம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜிராயா சொல்றாரு உன்னோட ரெட் சக்கரா ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாரு. அது தெரியுமான்னு கேட்காரு. ரெட் சக்கரா வரவைன்னு சொல்றாரு. சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். ட்ரை பண்றான். நார்மல் சக்கரா தான் வருது. ரெட் சக்கரா வர வைக்க முடியல. இவனுக்கு டேலண்டே இல்லன்னு சொல்றாரு ஜிராயா சென்சே. யாரை பார்த்து சொன்னீங்கன்னு கேட்கான். ட்ரை பண்ணு முறைக்காரு. ஜிராயா நினைக்காரு நருட்டோக்கு ரெட் சக்கரா தான் 9 சக்கரா தெரியாமலே இருக்குன்னு அவனால முடியாதுன்னு. அப்புறம் நருட்டோ கேட்கான் எனக்கு எப்படி ரெட் சக்கரா வரைக்கும் சொல்லி கொடுங்கன்னு கேட்கான். சரி நான் சொல்லி தரேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு உன்னோட சக்கரா ஃபுல்லா யூஸ் பண்ணு அது தானா ட்ரெயின் ஆகும். அப்புறம் ரெட் சக்கரா தானா வெளியே வரும்னு சொல்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் கேட்கான். நான் ஒரு சேஜ்னு சொல்றாரு. அவன் அப்படியே சாயிரான். அந்த ரெட் சக்கரா வந்து ஒரு வெப்பன் சொல்றாரு. அவரு நீ உன்னோட சக்கரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு ரெட் சக்கரா மூலமா உனக்கு ஸ்டாமினா கிடைக்கும்னு சொல்றாரு. அதனால உனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சக்கரா இருக்குன்னு சொல்றாரு. நீ நல்லா ட்ரைனிங் எடுத்தினா உனக்கு புது டெக்னிக்லாம் ஓபன் ஆகும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கான். நான் உனக்கு சம்மனிங் டிப்ஸ் சொல்லி தரேன்னு சொல்றாரு. அப்படினா என்னன்னு கேட்கான். நீ ஒரு கான்ட்ராக்ட்ல ரத்தம் மூலமா சைன் பண்ணனும். அப்புறம் அதுல ஒரு அனிமல் இருக்கும். அது உனக்கு சொந்தமாகும்னு சொல்றாரு. அப்புறம் நீ எங்கெல்லாம் நிஞ்சிட்சு போறதியோ அப்பமா கரெக்ட்டா அது வரும்னு சொல்றாரு. நருட்டோ சூப்பர்னு சொல்றான். சொல்லி கொடுங்கன்னு கேட்கான். சரி நான் சொல்லி கொடுக்கேன். நீ முதல்ல உன்னோட ப்ளூ சக்கரா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி முடி. ரெட் சக்கரா மிச்ச வைன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு போறான். ஷேடோ க்ளோன் போறான். உனக்கு ஷேடோ க்ளோன் தெரியுமா கேட்கான். அவன் சரண 100 நருட்டோ வர வைக்கான். நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்றான் ஜிராயா சென்சே. அப்புறம் நருட்டோ சொல்றான் நம்ம எல்லாரும் சண்டை போடுவோம். யார் கடைசில மிச்சமா இருக்குமோ அவன் தான் ஸ்ட்ராங் நருட்டோ எல்லாம் சொல்றான். இதுவே நல்லா இருக்குன்னு ஜிராயா சென்சே நினைக்கிறார். அப்புறம் எல்லா நருட்டோ வரிசையா சண்டை போடுறாங்க. அப்புறம் எல்லா க்ளோனும் போக 4 மட்டும் மிச்சம் இருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ளே சண்டை வர நருட்டோ மிச்சம் 3 அடிச்சு முடிக்கான். சூப்பர்னு சொல்றாரு. நான் தான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு விடுறான். சரி உன்னோட சக்கரவெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு சரிவா உனக்கு டெக்னிக் சொல்லி தரேன்னு சொல்றாரு. என்ன பாருன்னு சொல்றாரு. சரணா ரத்தத்தை கையில தடவுறாரு. சம்மனிங் ஜூட்ஸ் போடுறாரு. ஒரு தவளை வருது. இது சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அது ஒரு பெரிய ஸ்க்ரால் எடுத்து கொடுக்கு. இதான் சம்மனிங் ஜூட்ஸ் கான்ட்ராக்ட். இதுல உன் பேரை எழுதி ரத்தம் மூலமா சைன் போடுன்னு சொல்றாரு. அப்புறம் சம்மனிங் ஜூட்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்றாரு. நருட்டோ அவனோட பேரை எழுதுதான். அப்புறம் ரத்தத்தை வைக்கான். இப்போ என்ன செய்யலாம் உன்னோட உடம்புல ரெட் சக்கரா தான் இருக்கு. இப்போ போடுன்னு சொல்ல அவன் நிஞ்சா ஆர்ட் சம்மனிங் ஜூட்ஸ் போடுறான். பார்த்தா பொடிசா ஒரு தவளை வருது. இந்த தவளை பிறந்த ஒரு சைஸ் இருக்கு அதுல இருக்கு. என்னடா இதுன்னு பார்க்கான். ஜிராயா இவன் ஒரு காசுக்கு பெற மாட்டான் போல நினைக்கிறார். அப்புறம் அன்பு பிளாக் ஆப்ஸ் வராங்க. பார்த்தா ஹயாட்டி செத்து கிடக்கான். என்னாச்சுன்னு பார்க்காங்க. அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப்